அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் அனைத்து மக்களின் சார்பாகவும் நான் சத்யவர்ஷா இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். மேகதாது அணை கட்டுவதற்குரிய தடை கண்டிப்பாக விதிக்க வேண்டும். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டாட்சியாக அமைந்திருக்கும் 2 அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டு இங்கு தமிழகத்தில் காங்கிரசினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை வந்திருக்கிறது. அதை அனைத்துமே கருத்தில் கொண்டு கர்நாடகத்தில் இன்றைக்கு காங்கிரசினுடைய ஆட்சி அமைப்பு அங்கு முதலமைச்சராக சீதாராமையா அவர்கள் இதை முழுமையாக ஏற்கப்பட வேண்டும். எங்களுடைய விவசாய மக்களுடைய வாழ்வாதாரமே மிகப்பெரிய அளவில் நலிவுற்று வறட்சியான பகுதிகளாக மாற்றப்படுகிறது. தண்ணீர் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாய மக்களுடைய வாழ்வாதாரம் சிறிது சிறிதாக அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்துமே கருத்தில் கொண்டு காங்கிரசினுடைய தலைமை இதை முழுமையாக பொறுப்பேற்று இதை அனைத்துமே தடுப்பதற்குரிய ஆவணம் அங்கீகரிப்பு அளிக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் ஒவ்வொரு மாநில ரீதியாக ஆக்கிரமை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களுடைய நலன் கருதாமல் இது போன்ற மிகப்பெரிய அளவில் நமக்குரிய உரிமைகளை தட்டி பறிக்கின்ற காங்கிரசினுடைய ஆட்சி அமைப்பு நமக்கு எதற்கு என்பது கண்டிப்பாக இங்கே அனைத்து மக்களுமே தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றால் காங்கிரசினுடைய தலைமையினால் கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவதை தடுக்க முடியும். ஆனால் இங்கே மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய வறட்சியான விவசாய நிலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் எத்தனையோ முறை அங்கு அந்த காவேரி தண்ணீர் கொண்டு வருவதற்குரிய உத்தரவாதம் அளித்தாலும் அதை நிராகரிப்பு செய்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டிருக்கிறது. இதை அனைத்துமே கருத்தில் கொண்டு காங்கிரஸ் முழுமையாக தலைமை முடிவெடுக்க வேண்டும். இது அனைத்து மக்களுடைய சார்பாக இங்கு நான் பதிவிடுகின்றேன். இன்றைக்கு மத்திய அரசும் இதை பரிசீலிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மாநில ரீதியாக தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற அனைத்துமே தடுத்து தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கும் வட மாநிலத்தாருடைய ஆக்கிரமிப்பு ஒரு பக்கம், மறுபக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தண்ணீரை முழுமையாக ஒவ்வொரு பகுதிகளாக ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறது. இது போன்ற கேரள அரசும் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சிறுவாணி தண்ணீரையும் முழுமையாக மாற்றி அமைத்து ஒரு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தும் வகையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இது அனைத்துமே அரசாங்கம் முழுமையாக இதற்குரிய கவனம் செலுத்த வேண்டும். மத்திய அரசிடம் இதை பற்றி விரிவாக பேச வேண்டும். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அனைத்துமே கருத்தில் கொண்டு மக்களுக்குரிய நலப்பணிகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவு. நன்றி.